வெல்கம் டு டாக்டர் ஹலீல்ஸ் கேரியர் ஃபார் யூ யூடியூப் சேனல். நீங்கள் இதுவரை எங்களது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக கல்வி சம்பந்தமான எங்களது வீடியோக்களை பெறுவதற்காக இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங்குடைய மிக முக்கிய பகுதியான சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி பார்ப்போம். இந்த மொத்த அட்மிஷன் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் தான் மிக முக்கிய பகுதியாகும். இதுதான் உங்களது வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டெப் ஆகும். If your choice is good, your chance of getting a very good college will be brighter. If your choice is good, you will get chance to study in a very good college. எனவே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையாக அதற்கென்று நீங்கள் டைம் எடுத்து அதை பற்றி நன்றாக ஆராய்ந்து சாய்ஸ் ஃபில்லிங் செய்ய வேண்டும். அதிலும் மாணவர்கள் 190, 195 இது போன்ற அதிக கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் அவ்வளவாக சிரமம் இருக்காது. ஆனால் கட் ஆஃப் குறைந்த 160, 170 இது போன்ற கட் ஆஃப் ரேஞ்ச் உள்ள மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை தேர்ந்தெடுப்பதில் சற்று சிரமம் இருக்கும். அவர்கள் சிறந்த கல்லூரியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அந்த கல்லூரியுடைய கடந்த 3 ஆண்டுகளுக்கு உண்டான அட்மிஷன் பெர்சன்டேஜ், பாஸ் பெர்சன்டேஜ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இவைகளை நன்றாக தெரிந்து கொண்டு அந்த கல்லூரிய ரியல் பிக்சரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கல்லூரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கின்றது, ஃபேக்கல்டிகள் எந்த அளவுக்கு திறமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் எந்த அளவுக்கு டைனமிக்காக இருக்கின்றது, மாணவர்களை அது எந்த அளவுக்கு திறன் வளர்ப்பதில் உறுதுணையாக இருந்து திறனை வளர்ப்பதற்கும் வேலை கிடைப்பதற்கு உதவி செய்வதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கல்லூரிய NIRF ரேங்கிங், அக்ரிடிடேஷன் இவைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் எது உங்களது லிஸ்டில் சிறந்த கல்லூரியாக வருகின்றதோ அந்த கல்லூரிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரான்ச் செலக்ஷன், இந்த பிரான்ச் செலக்ஷனிலும் இப்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் வாயிலிருந்து வருவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுப்பது தவறல்ல. ஆனால் அந்த துறையில் உள்ள அந்த அபரிதமான வளர்ச்சியை நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் படிக்கும் பொழுதே அந்த துறையில் உங்களது திறனை நன்றாக வளர்த்துக் கொண்டு ஜாப் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை உள்ளதோ அந்த திறனை நீங்கள் வளர்த்து கொண்டு படித்து வெளிவரும் பொழுது வேலையில் சேரக்கூடிய அளவிற்கு நீங்கள் திறம்பட செயல்பட முடியும் என்றால் அந்த துறையை எடுத்துக்கொள்ளலாம். இது அந்த துறைக்கு மட்டுமல்ல, எல்லா துறைக்கும் பொருந்தும். நீங்கள் ட்ரிபிள் எடுத்துக்கொண்டாலும் சரி, EC எடுத்துக்கொண்டாலும் சரி, மெக்கானிக்கல், சிவில் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இது முழுக்க முழுக்க பொருந்தும். உதாரணமாக நாங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த துறையில் இப்பொழுது EV-கள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒரு வளர்ச்சி முகத்தில் இருக்கின்றது. இந்த துறையுடைய வளர்ச்சியானது 2030க்குள் உலக அளவில் 22% ஆகும் என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகின்றது. இந்திய அரசாங்கமும் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. எனவே இந்த துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சான்சஸ் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள் படிக்கும் பொழுதே இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களது திறனை அந்த லைனில், அந்த டொமைனில் வளர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் படித்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த வேலைக்கு செல்ல முடியும். அதுபோல் EC எடுத்துக்கொண்டால் அது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் செல்போனில் இருந்து, ஸ்மார்ட் போனில் இருந்து விண்ணில் செலுத்தப்படக்கூடிய சேட்டலைட் வரை அனைத்து துறைகளிலும் அதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கின்றது. எனவே அதிலும் நீங்கள் ஒவ்வொரு செக்டாரிலும் எந்த செக்டாரில் வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது என்பதை கண்டு அந்த துறையில் உங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கொண்டால் டிசைன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்டோமேஷன் இது போன்ற துறைகளில் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கின்றது. மேனுஃபேக்சரிங் செக்டார் இவைகளில், அதிலும் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்டோமேஷனில் மிக அதிகமாக இருக்கின்றது வளர்ச்சி. எனவே இது போன்ற விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு நமது திறனை வளர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் எந்த துறையும் எடுத்துக்கொள்ளலாம். வெரி ரீசெண்டாக தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் என்னவென்றால், சிவில் இன்ஜினியரிங்கில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3D பிரிண்டிங், ரொபாட்டிக்ஸ் போன்றவருடைய ஆதிக்கம் வெகு விரைவில் அதிகமாக இருக்கும் என்று அந்த ஆய்வறிக்கையானது கூறுகின்றது. அப்படி என்றால் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தாலும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த செக்டாரில் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொண்டால் புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளில் நீங்கள் மிக எளிதாக சேரலாம். இவைகள் தான் இந்த பிரான்ச் செலக்ஷனில் நாம் கவனிக்க வேண்டியவை. அடுத்து நாம் what are the factors are going to influence in the cutoff என்பதை பற்றி பார்ப்போம்.
இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட அதிக அளவில் மாணவர்கள் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு அப்ளை செய்து உள்ளார்கள். இது போட்டியை சிறிது அதிகப்படுத்தும். அதோடு மட்டுமல்லாமல் 195 மேல் உள்ள கட் ஆஃபை தவிர மற்ற அனைத்து கட் ஆஃப் ரேஞ்சிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக உள்ளது. இதுவும் சற்று போட்டியை அதிகப்படுத்தும். ஆனால் இன்று வந்த ஒரு நியூஸ் படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ஃபீல்டுக்கு தமிழக அரசானது 22,248 சீட்டுகளை அதிகமாக்கி உள்ளது. ட்ரிபிள் அண்ட் இசிஇ இவைகளுக்கு 1,144 சீட்டுகளை அதிகமாக்கி உள்ளது. ஆனால் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1,700 சீட்டுகளை குறைத்துள்ளது. இவைகளும் கட்டாப்பில் ஒரு சிறிது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இவைகளை நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கட்டாப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்காது. ஒரு சிறிதளவு போட்டி அதிகமாக இருக்கும் சென்ற ஆண்டை விட. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு 8 அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்களையும் இந்த ஆண்டு புதிதாக அண்ணா யூனிவர்சிட்டியானது அறிமுகப்படுத்துகின்றது. இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாய்ஸ் ஃபில்லிங் முன்பாக. ஏனென்றால் இவைகளை கருத்தில் கொண்டு நாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பது மிகச் சிறந்தது. உதாரணமாக உங்களது கட் ஆஃப் ரேஞ்ச் ஆனது 173 என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு மேல் உள்ள கட் ஆஃப் இவை உள்ள கல்லூரிகள் எவைகள், நீங்கள் எந்த பிரான்ச் எடுக்க போகிறீர்கள். ஒரு உதாரணமாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுதான் உங்களுடைய பிரான்ச்சின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது கிடைக்காவிடில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்பது உங்களுடைய பிரான்ச்சின் செகண்ட் சாய்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக கூறுகின்றேன். இந்த பிரான்ச்சிற்கு உங்களுடைய கட் ஆஃபில் இருந்து ஒரு 15 கட் ஆஃப் ஒரு ரேஞ்ச், அதாவது 173 என்றால் ஒரு 188 வரை உள்ள அந்த கட் ஆஃப் உள்ள கல்லூரிகள் எவை உங்களுடைய அந்த சப்ஜெக்டுக்கு என்று நீங்கள் இந்த டிஎன்இ ஆன்லைன் கட் ஆஃப் அந்த வெப்சைட்டில் சென்றாலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் வேற எங்கும் சோர்ஸில் தேட வேண்டியதில்லை. அந்த கட் ஆஃப் .tnea.online.org இதில் சென்றாலே உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த கல்லூரிகளை நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும். அது எவ்வாறு வரிசைப்படுத்த வேண்டும்? 188 டாப்பில் உள்ள ஃபர்ஸ்ட் கல்லூரி, அது வந்து உங்களுடைய பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்றால் அந்த துறையில் ஃபர்ஸ்ட் எந்த கல்லூரி உள்ளது என்பதை பாருங்கள். அதில் ஓசி முதலில் ஃபில் ஆவதை பாருங்கள். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா இருக்கலாம், என்டிசியா இருக்கலாம், அந்த கம்யூனிட்டியில் எந்தெந்த கல்லூரிகள் கிடைத்திருக்கு என்பதையும் நீங்கள் அந்த ஆர்டர் படி எழுதி கொள்ளுங்கள். வித் காலேஜ் கோட், அது மிக மிக முக்கியம். அவ்வாறு நீங்கள் அதை ஒரு பேப்பரில் தனியாக எழுதி கொள்ளுங்கள் அந்த ஆர்டர் படி. இரண்டாவதாக உங்களை அடுத்த சாய்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அந்த சப்ஜெக்டுக்கு அந்த பர்டிகுலர் பிராண்டில் எந்தெந்த கல்லூரிகள் வருகின்றது என்பதையும் அதே ஆர்டரில் டாப் டு பாட்டம் எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு இசிஇ உங்களுடைய கட் ஆஃபுக்கு சில நேரங்களில் அந்த டாப் கல்லூரியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் ட்ரிபிள் அந்த இசிஇ எந்த கல்லூரியில் கிடைக்குமோ அதை விட ஒரு மிகச்சிறந்த கல்லூரியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தால் அந்த கட் ஆஃப் மார்க்கை வைத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த ட்ரிபிள் உள்ள கல்லூரியை சற்று அந்த இசியினுடைய கல்லூரி லிஸ்ட்டை விட எது குறைந்திருக்கிறதோ அதை விட சற்று மேல் லெவலுக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய இசியில் ஒரு மோசமான கல்லூரி ட்ரிபிள்இயை விட உங்களுக்கு கிடைக்க கல்லூரியை விட மோசமான கல்லூரி என்றால் அந்த கல்லூரிக்கு மேல் இந்த ட்ரிபிள்இயை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். கொண்டு சென்று இவ்வாறு ஒவ்வொரு சாய்ஸையும் ஃபில்அப் பண்ணுங்கள். இவ்வாறு நீங்கள் இந்த ஆர்டரில் உங்கள் சாய்ஸை ரெடி பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி, அதாவது சிறந்த கல்லூரியில் இசிஇ கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் மிகச்சிறந்த கல்லூரியில் உங்களுக்கு ட்ரிபிள் கிடைக்கும். நீங்கள் இந்த சிறந்த கல்லூரியில் இசிஇ படிப்பது சிறந்தது. ஆனால் மோசமான கல்லூரியில் இசிஇ படிப்பதை விட ஒரு சிறந்த கல்லூரியில் இந்த ட்ரிபிள் பிரான்ச் படிப்பது சிறந்தது. இதை கருத்தில் கொண்டு உங்களது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் விரும்பிய அந்த பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கட் ஆஃப் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் முடிந்த பிறகு உங்களுக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னவென்றால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்டில் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு கிடைத்த கல்லூரி உங்களுடைய சாய்ஸ் படி டாப் பிரையாரிட்டி உள்ள கல்லூரியா என்று. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணி அந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த கல்லூரிக்கு சென்று இந்த அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைத்த அந்த ஒரு டாப் கல்லூரி கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு நல்ல கல்லூரி கிடைத்திருக்கிறது,
அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் செகண்ட் ஸ்டெப் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இந்த சாய்ஸை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் டிஎஃப்எஸ்சி சென்டருக்கு சென்று அங்கு உள்ள அந்த அட்மிஷன் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் உங்களுடைய அந்த அட்மிஷன் கேன்சல் ஆகிவிடும். இது மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு திருப்தியே இல்லை, நீங்கள் நினைத்த கல்லூரியில் நினைத்த மாதிரி கிடைக்கவில்லை என்றால் டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது எது கிடைத்திருக்கிறதோ அது வேண்டாம், எனக்கு மற்ற கல்லூரி எது இருக்கின்றதோ நான் கொடுத்த சாய்ஸில் அதில் எனக்கு கொடுங்கள் என்ற வகையில் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் செல்லலாம். அதாவது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் குவிட். இது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சிறந்த கல்லூரி கிடைக்காது அல்லது வேண்டாம் என்று எண்ணினால் மட்டும் இதை கொடுக்க வேண்டும். இதை கொடுக்கும் பொழுது மிகவும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மொத்த அட்மிஷனை விட்டு வெளியே சென்று விடுவீர்கள். இறுதியாக ஒரு ஆப்ஷன் உண்டு. அது என்னவென்றால் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் நோ சீட் அலாட்டட் என்று வரும். அவ்வாறு வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அப்வர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது நான் கொடுத்த கல்லூரியில் மேல் உள்ளதற்கு செல்வது எதுவும் கிடைக்கும் பட்சத்தில் அதை கொடுங்கள், அப்படி இல்லை என்றால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செல்கின்றேன் என்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். இதுதான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் அதுக்கடுத்து அந்த அலாட்மெண்டிலும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆகும். இவைகளை தெரிந்து கொண்டு நாம் சரியான முறையில் சாய்ஸ் ஃபில்லிங் செய்து நீங்கள் சிறந்த கல்லூரியில் சேருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக் கொள்ளுங்கள். குட் லக் டு ஆல் ஆஃப் யூ.